திருச்சிற்றம்பலம். ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனையே போற்றி. திருமந்திரம் பாடல் 244. திறந்தரு முத்தியும் செல்வமும் வேண்டின் மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும். சிறந்த நீர் ஞாலம் செய்தொழில் யாவும் அறைந்திடில் வேந்தனுக்கு ஆறில் ஒன்றாமே. முக்தி அப்படிங்கிறதுனா பிறவி இல்லாத மேன்மை தரக்கூடிய அந்த முக்தி. அதுவும் செல்வமும் வேணும், அதாவது இந்த பிறவிக்கு தேவையான செல்வங்களும் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் விரும்பினான்னா மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும் அப்படிங்கிறார். அவன் தன்னை மறந்த நிலையிலையும் தர்மத்தின் வழி நடக்கணும். அதை தவறாமல் தர்ம நெறியில் தவறாமல் நடந்து வரணும். ஏன்னா சிறந்த நீர்ஞாலம், அதாவது இந்த உலகம் நீரால் சொல்லப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் உயிர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் யாவும், ஞாலம் செய்தொழில் யாவும், அந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துலேயும் வேந்தனுக்கு ஆறில் ஒன்றாமேங்கிறார். அது ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கு சேருமா. உயிர்கள் எந்த புண்ணியம் செஞ்சாலும் சரி பாவம் செஞ்சாலும் சரி அதில் ஆறில் ஒரு பங்கு அந்த அரசனுக்கு போய் சேரும். அப்படிங்கிறதுனால அரசன் அந்த அரண் வழியில் இருந்து எப்பயும் தவறாமல் நடக்கணும். அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி இருப்பாங்க. அதனால் அரசன் நீதி நெறி தவறாமல் இருந்தானா மக்களும் அந்த தர்ம நெறிப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. அடுத்த பாடல், வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாய்ந்த மனிதர்கள் அவ்வழியா நிற்பர். இதான் சொல்லிட்டார். பேர்த்தியு உலகை பிறர் கொல்ல தாம் கொல்ல பாய்ந்த புள்ளி என்ன பாவம் அகத்தானே. அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் அதை நல்லா காத்து ஆட்சி புரிகிறேன் அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள மக்களும் அவங்களும் நல்ல நெறிப்படி இருப்பாங்க. அவங்க தொழில்களுக்கு ஏற்ற தர்ம நெறியில் இருந்து மாறாமல் நல்லவராங்க இருப்பாங்க. அவர்கள் வாழும் நாட்டை பிற நாட்டுக்காரவங்கள் ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு கைப்பற்ற நினைத்தால் அப்போ என்ன செய்வாங்களாம், அவங்க நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக புலி எப்படி பதுங்கி இருந்து தன்னுடைய உணவை அடிச்சுக்கிறதோ அது மாதிரி போர் தொழில் செஞ்சு அந்த நாட்டு மக்கள் அந்த அரசனுக்கு உதவி பக்கபலமாக இருந்து அந்த நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மன்னன் தர்ம வழியில் நாட்டை ஆட்சி செஞ்சானா மக்களும் தர்ம வழியிலே நடப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம்.